உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னோட மூணாவது நோக்கம் கடவுள் கிருஷ்ணர் மேல மறுபடியும் உங்களுக்கு நம்பிக்கை வர வைக்கிறது. இந்த உலகத்தோட செயல்பாடே உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க இருந்தாதான் நாங்க, ராதா இருந்தாதான் மோகன் இருக்க முடியும். ராதா மோகன் இருந்தாதான் இந்த உலகமே இருக்க முடியும். கடவுள் கிருஷ்ணரோட அருளால அதையும் நான் பண்ணிட்டேன். அப்புறம் இப்ப உங்களோட வாழ்க்கையில இசையும் ஸ்வரமும் வந்தாச்சு. புல்லாங்குழலோட நீங்க மறுபடியும் நட்பாயிட்டீங்க. இன்னும் ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான் இருக்கு. என்ன? அது நீங்க உங்களோட கடமையை திரும்பவும் செய்யணும். கடமைன்னா? எந்த பிசினஸ் நீங்க அவ்வளோ கடின உழைப்பால உருவாக்குனீங்களோ அத மறுபடியும் உங்க கையில எடுத்துக்கோங்க மோனையா. மோனையா, ஆபீஸ்க்கு உங்களோட தேவை இருக்கு. அதனால நான் ஆசைப்படுறேன், நீங்க மறுபடியும் ஆபீஸ்க்கு போய் உங்க பொறுப்பை எடுத்துக்கணும். மோகனையா, நான் இப்பவே உங்களோட முடிவை சொல்லுங்கன்னு உங்களை வற்புறுத்த மாட்டேன். நீங்க மெதுவா யோசிச்சு சொன்னா போதும். உனக்கு என்னதான் ப்ராப்ளம் ராதா? உனக்கு தான் தெரியும்ல, மோகனுக்கு ஆபீஸ்க்கு போக பிடிக்காது, அவன் மனசு அங்க போகாதுன்னு. இன்ஃபேக்ட் அவனுக்கு அந்த இடம் அவனோட கெட்ட காலத்தை ஞாபகப்படுத்தும். தெரிஞ்சிருந்தும் நீ அதே விஷயத்தை ஏன் மறுபடியும் சொல்ற? தாமினி, நீ ராதாவை தேவையில்லாம திட்ட வேண்டிய அவசியம் இல்ல. உன் தலையெழுத்து நல்லா இருக்கிறதால நீ இங்க உட்கார்ந்துட்டு இருக்க. அதனால உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் பேசிடாத. நான் மோனையாவோட நல்லதுக்காக தான். போதும் ராதா. இந்த விஷயத்தை இதோட முடிச்சுக்கோ. மோகனுக்கு ஆபீஸ்க்கு போக விருப்பம் இல்லனா மோகன் ஆபீஸ்க்கு போக மாட்டான், அவ்வளவுதான். மோகனை தொல்லை பண்றதுக்கு என்னெல்லாம் புது வழி இருக்குன்னு தேடிட்டே இருப்பியா? மோகன் ஆபீஸ்க்கு போக மாட்டான். மோகன் ஆபீஸ்க்கு போவான். ஆனா மோகன் ஒரு தடவை சத்தியம் பண்ணிட்டான். அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவான்.
மோகன் அதெல்லாம் சரிதான், ஆனா நீ போதும் தேவையில்லாம தாமினி, இதுக்கு மேல இத பத்தி எதுவும் பேச மோனையா, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. அம்மா, நீங்களுமா? வாழ்த்துக்கள்னு சொன்னா போதுமே. பாத்தியா ராதா? ஓய் ஓய் ராதா! ராதா, ஐயோ, இந்த ராதா இருக்காளே. மோகன் பாத்து, ஜாக்கிரதை பாத்து. பிளேட். நீ ஒண்ணு பண்ணு, நீ போ, நான் சாப்பாடு கொடுத்து அனுப்புறேன். ஆமா, அது மாத்திரை வேற கொடுக்கணும்ல, மறந்துட்டேன். ராதா, மோகன் பாத்து, ஜாக்கிரதை. இதோ மெதுவா வந்துடுறேன். போ. நான் அவளை பனிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓ. நம்ம கிட்ட கூட தான் சத்தியம் பண்ணா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அத காப்பாத்த தெரியல. பர்ஃபெக்ட். இப்ப நாளையில இருந்து மோகனன்னா ஆபீஸ்க்கு போவாரு. அது மட்டும் இல்லாம ஆபீஸ் நிலைமை இப்ப எப்படி இருக்குன்னு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. சோ மோகனனா கண்ணுல இருந்து இனிமே எதுவுமே தப்பிக்க முடியாது, சரியா? இப்ப இந்த குற்றத்தை வெளியே கொண்டு வர போறது வேற ஒருத்தர். உங்களால அதிகமா வேதனையும் கஷ்டமும் பட்டவர். நாளைக்கு காலையில இருந்து உங்களோட கெட்ட காலம் ஆரம்பமாயிடும் தாமினிகா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.